நீங்கள் உங்களிடமே தரப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தியை பார்க்கலாம். அந்த செய்தியில கடைசியாக ஒரு இணைப்பு இருக்கிறது. அந்த இணைப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இது மாதிரி ஷீட் ஒண்ணே இருக்கும். அது நான் கொடுத்த ஷீட் இல்ல, மின்சார வாரியம் ஒழுங்குமுறை ஆணையத்தில் கொடுத்து மக்கள் மத்தியில் வைக்கப்பட்ட ஒரு தகவல். அது என்னன்னா நான் டாரிஃப் இன்கம், 5 ஆண்டுகளுக்கான நான் டாரிஃப் இன்கம் என்னங்கிறத ஒரு அப்டிராக்டா போட்டு கொடுத்திருக்காங்க. பொது வழியில் இருக்கக்கூடிய தகவல் தான் அது. அதுல நீங்க எடுத்தீங்கன்னா காலம் 5 சர்சார்ஜ் அண்ட் அடிஷனல் சர்சார்ஜ் ரிசீவ்டு ஃப்ரம் தி ஓபன் ஆக்சஸ் கஸ்டமர். நல்லா பார்த்துக்கங்க, ஓபன் ஆக்சஸ் கஸ்டமர் இதான் ரொம்ப முக்கியமானது. 5 வருஷத்துக்கு பிளாங்கா இருக்கு. 5 வருஷத்துக்கு வசூலிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு 130 கோடி ரூபாய் நான் வசூலிக்க போறோம்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறாங்க. இந்த 5 வருஷத்துல வசூலிக்க வேண்டிய தொகை மட்டுமே 9313 கோடி ரூபாய். 9313 கோடி ரூபாய் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களிடமிருந்து ஏழை மக்களுக்காக வசூலிக்கப்பட வேண்டிய இந்த சர்சார்ஜை வசூலிக்கவில்லை என்று ஒழுங்குமுறை ஆணையத்தில் மின்சார வாரியமே சொல்லுகிறது. ஒழுங்குமுறை ஆணையம் ஏன் இதை வசூலிக்கவில்லை என்ற கேள்வியை கேட்கவில்லை. ஆக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது மின்சார வாரியத்திலும் ஒழுங்குமுறை ஆணையத்திலும் தனியாரும் சேர்ந்து அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்ளைதான் இந்த மின்சார வாரியத்தில் வந்திருக்கக்கூடிய நஷ்டத்திற்கு காரணம். 2 ஆண்டுகளுக்கான கணக்கீடுகளை ஒழுங்குமுறை ஆணையத்திலே மின்சார வாரியம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். 2021-22, 22-23 2 ஆண்டுகளுக்கான கணக்கீட்டை சொல்லியிருக்கிறார்கள். 21-22 மொத்தமான மின்சாரத்தினுடைய அவர்களுடைய பற்றாக்குறை, அதாவது நஷ்டம் என்பது 18,000 கோடி. 21-22 ஆண்டில் 18,000 கோடி நஷ்டமா இருக்கு. 22 ஆண்டில் என்ன பண்றாங்க? மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க. மின்சார கட்டணம் 7 மாசத்துல, செப்டம்பர் மாதத்துல வந்த மின்சார கட்டணம் 7 மாதத்துல 14,550 கோடி ரூபாய் மின்சார கட்டண உயர்வினால் மட்டுமே மின்சார வாரியத்திற்கு வந்திருக்கிறது. 14,550 கோடி ரூபாய் 7 மாதத்தில் கட்டண உயர்வின் மூலமாக மின்சார வாரியத்திற்கு கூடுதல் வருவாயாக வந்திருக்கிறது. அப்போ அடுத்த ஆண்டு என்ன இருக்கும்? 18,000 கோடி ரூபாய் வரும் இழப்பு என்கிறது கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய்க்கு தான் குறைஞ்சிருக்கணும். ஆனா அடுத்த வருஷத்துல என்ன கணக்கு சொல்றாங்கன்னா, இந்த 14,550 கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை விட 28,000 கோடி நஷ்டம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ மின்சார கட்டணத்தை உயர்த்துறதுக்கும் மின்சார வாரியத்தின் நஷ்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. மின்சார வாரியத்தில் நஷ்டம் ஏற்படுவது என்பது மின்சார கட்டணத்தினால் அல்ல, வராதனால் அல்ல, மற்ற வேறு ஏதோ ஒரு காரணத்தினால மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் வந்துட்டு இருக்கு. இந்த மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் வரக்கூடிய இடமே எதுன்னு சொன்னீங்கன்னா, நமக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு பகுதி இருக்கு. மின்சார வாரியத்தினுடைய வணிகம்ங்கிறது மின்சாரத்தை வாங்கி விற்கிறதோட முடியறது இல்ல. மின்சார வாரியத்தினுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு ஒன்று இருக்கிறது. சாதாரண கட்டமைப்பு இல்ல, கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலமாக பொது பணத்தில் உண்டாக்கப்பட்ட கட்டமைப்பு. 9 லட்சம் கிலோமீட்டருக்கு தமிழ்நாடு முழுவதும் அவரப்பந்தல் மாதிரி நமக்கு லைன் இருக்கு. 4 லட்சம் டிரான்ஸ்பார்மர் இருக்கு. 2,000 சப்ஸ்டேஷன் போட்டிருக்கோம். 3.37 கோடி, 3.25 கோடி, கிட்டத்தட்ட 3.25 கோடி அளவுக்கு பயனீட்டாளர் வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய கட்டமைப்பை 10 பைசா செலவில்லாம எந்த தனியாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு பேர் தான் ஓபன் ஆக்சஸ் பேர். இந்த பயன்படுத்திக்கிறவங்க தனியார்கள்லாம் இந்த கட்டமைப்பு இல்லைன்னா அவங்க யாருக்கிட்டையும் மின்சாரத்தை விற்க முடியாது, உற்பத்தி பண்றதோட நின்று போக முடியும்.